குரு, கிரேஸ், கிராட்டிடியூட். குருவின் அருள், நன்றி உணர்வு. குருனா யார்? குருங்கிறது உருவம் கிடையாது, அது ஒரு கான்செப்ட். குருங்கிறது ஒரு தத்துவம். புரியுதுங்களா? இப்போ நான் இந்த இடத்துக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். நான் இப்போ மாலை திருப்பத்தூர்லேருந்து புறப்பட்டு வந்தேன். ஒரு சில இடத்துல வழி தெரியலை, ஜிபிஎஸ் போட்டு தான் வந்தோம். இருந்தாலும் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிச்சு. அப்போ பார்த்தா திடீர்னு எதில் போகலான்னு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன போர்டு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஆரணி அப்படின்னு போட்டு ஒரு ஏரோ மார்க்கு போட்டிருந்தது. இது ஆரணி ரோட்டில் இருக்குதுன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அப்போது ஆரணின்னு ஒரு சின்ன போர்டு பார்த்தேன். அப்போ எனக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த போர்டு தான் குரு. அதுதான் எனக்கு வழி காமிச்சிச்சு. எஸ்ஆர்னோ? ஸோ அதுதான் குருங்கிறது கான்செப்ட். அது எங்கே எப்படி நமக்கு உதவும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? இப்போது நம்ம பரம்பரையாக நம்ம என்ன சொல்கிறோம்? மாதா, பிதா, குரு, தெய்வம்னு எல்லாரும் நம்ம சொல்கிறோம். தெரியும், நமக்கு எல்லாருக்கும் மாதா பிதா தெரியும். இவங்க தான் இந்த ஜென்மத்தில், அவங்க நமக்கு மாதா பிதா, அவங்க தான், இல்லைங்களா? மாதா பிதாவை தாண்டி கடவுள் இருக்கார். இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ கடவுள்கள், எண்ணில் அடங்காது அத்தனை கடவுள்கள் இருக்காங்க. ஆமாவா இல்லைங்களா? ஸோ எத்தனை கடவுள் உலகத்தில் இருந்தால் கூட நம்ம குடும்பத்தில் எனக்கு குலதெய்வம், குலசாமி அப்படின்னு எல்லாரும் ஒரு கடவுளை வச்சிருக்கிறோம். எஸ்ஆர்னோ? ஆமாவா இல்லைங்களா? எத்தனையோ தெய்வம் இருக்கு, ஆனால் குலசாமிக்கு தான் முதல் மரியாதை. எஸ்ஆர்னோ? ஆமாவா இல்லைங்களா? அப்போ அது மாதிரி இந்த உலகத்தில் எத்தனையோ குருமாரர்கள். நான் அப்படியே பேசும்போதே சொன்னேன், போன ஜென்மத்தில் பார்த்துருப்போம், இந்த ஜென்மத்தில் பார்த்துட்ருக்கோம், பார்ப்போம், இன்னும் பார்க்க போகிறோம். எத்தனையோ குருமாரர்களை நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம். எண்ணற்ற கடவுள்கள் மாதிரி. ஆனால் எனக்கு இது குலதெய்வங்கிற மாதிரி நமக்கு ஒரு குரு வேண்டும். அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? அப்படி ஒரு குரு நமக்கெல்லாம் கிடைச்சிருக்காரு. இப்போ நாம் எல்லாம் உங்ககிட்ட பேசுறதுனால அவர் குரு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவர் எனக்கு குரு அல்ல, அவதார். எனக்கு அவர் அவதாரம். அவதாரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 5000 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியவர்கள். அப்படி ஒரு அவதாரம் குருதேவ் பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிச்சந்திரஜி அவர்கள். ஸோ அப்படி ஒரு குருதேவ் நமக்கு கிடைச்சிருக்கார். ஸோ அந்த குருவோட வாழ்க்கை இதில் நம்ம பயணத்தில் அவரை பின்தொடர்ந்து போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நல்லா கேளுங்க. குருவை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்து இவர் தான் குருன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற வழியில் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ எவ்வளவு கஷ்டம் பிரச்சனை இருக்கோ இதை விட ஜாஸ்தி ஆகும். விசேஷத்துக்கு போக முடியல, திருவிழாவுக்கு போக முடியல, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல, வீட்டில் வேலை சார், அங்கே வேலை சார், இங்கே வேலை சார், இருக்கிற நேரம் 10லேன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? ஆனால் இப்போவே நேரம் பத்தலை. அப்புறம் நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் போனால் அவர் என்ன சொல்லுவார்? என்னப்பா உன்னை மட்டும் பார்த்துக்கிற, கொஞ்சம் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பாரு, ஏதாவது ஒரு சேவா பண்ணு, ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணு. அப்போ அதுக்கு எங்கே நேரம்? அப்போ அதையும் சேர்த்து செஞ்சால் கஷ்டம் பிரச்சனை ஜாஸ்தியாகுமா குறையுமா? சொல்லுங்க. ஜாஸ்தி தான் ஆகும். அப்படி ஜாஸ்தி ஆகும்போது, அதிகமாகும் பொழுது, இப்போ நமக்கு ஒருத்தர்
ஒரு 10,000 ரூபா பணம் கொடுக்கணும். இன்னைக்கு கொடுத்தா பரவாயில்லன்னு நினச்சோம். டக்குன்னு வந்துட்டாரு, சார் 10,000 ரூபா கொண்டு வந்திருக்கேன்ட்டாரு. ரொம்ப சந்தோஷம் நமக்கு, நம்ம பணம் வந்துருச்சேன்னு. சரி கொடுங்க. ஏன்னா 1 ரூபா காசு 1000 காசாக கட்டி 10 மூட்டை நம்ம கொடுக்க வேண்டிய 10,000 அவர் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ அதை தூக்கிட்டு நம்ம போக முடியுமா? நமக்கு வர வேண்டியது வந்துருச்சு, ஆனால் அது சுமை. எஸ்ஸாயிருந்தோம். அந்த நேரத்தில் ஏன் இவ்வளவு சிரமப்படுறப்பா, அதையெல்லாம் அப்படி வச்சிரு, அதை நான் சுமந்துக்கிறேன், இந்த ஒரு 20-500 ரூபா நோட்டு அப்படி பாக்கெட்டில் வச்சுட்டு நீ சந்தோஷமாக போ அப்படின்னு மாற்றி கொடுக்கறது தான் குரு. புரியுதுங்களா? கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும். கடவுள்கிட்ட போகிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், கடவுள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றோம். எஸ்ஸாயிருந்தோம். அது மாதிரி குருவை கெட்டியாக பிடிச்சிட்டு நாம் போகும்போது நம்ம கண்களுக்கே தெரியாது. கஷ்டம் பிரச்சனையெல்லாம் அப்படியே மழை மாதிரி வரும். நாம் அப்படியே குருவேன்ட்டு போனோம்னா அதெல்லாம் அப்படியே பனி மாதிரி விலகி போயிட்டுருக்கோம். நாம் அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளணும், இல்லை தேவையில்லைன்னா எப்படி ஒதுக்கி விட்டுட்டு போகணும், இல்லை எதிர்த்து போராடணும்னா அந்த போராடக்கூடிய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் நமக்கு கொடுக்கறது தான் குரு. புரியுதுங்களா? அதனால் கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதை எப்படி நாம் மேனேஜ் பண்ண போகிறோம், எப்படி எளிமையாக அதை கையாண்டு சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கான வழியை காட்டுறதுக்கு தான் குரு. ஸோ அப்படி ஒரு குருவை நாம் தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் போகும்போது குருவின் அருள் எல்லோருக்கும் சமம், எல்லாருக்குமே சமம். அதில் வித்தியாசம் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ அவர் ஒரு சரியான குருவாக இருக்க முடியாது. குருனா எந்த மதம், ஜாதி, எந்த நாடு, எந்த மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள அப்படியே ஒரு சமநிலையில் பார்க்கக்கூடியவங்க தான் குரு. அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற ஞானத்தை உலக மக்களுக்கு தங்கு தடையின்றி கொடுக்குறவங்க தான் குரு. அவங்க கிட்ட எவ்வளவோ பணம் வரும், பொருளாதாரம் பணம் வரும். அந்த வர்ற பணத்தை இது எனக்கல்ல, இந்த உலக மக்களுக்குன்னு அதை சேவாக்கு பயன்படுத்துகிறாங்க பாருங்க, அவங்க தான் உண்மையான குரு. அதுதான் நாம் பார்க்கணும். அப்போ அந்த குருவின் அருள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும், அதில் சந்தேகமே வேண்டாம். ஆனால் அது நமக்குள்ளே ஃப்ளோ ஆகணும், வேலை செய்யணும். இப்போ வீட்டில் எல்லாம் மளிகை சாமான் இருக்குது, சாப்பிட முடியுமா? சமைச்சாதானே சாப்பிட முடியும். அதே மாதிரி குருவின் அருள் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அது நமக்குள்ளே எப்போ வேலை பார்க்கும், எப்போ அது ஃப்ளோ ஆகுன்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்ச்சி. இப்போது கடவுள்கிட்ட நாம் பிரார்த்தனை பண்ணுறதை விட எப்போவுமே நன்றியோடு முதல்ல இருக்கணும். இப்போது நம்ம கடவுள்கிட்ட போய், கடவுளே எனக்கு ஒரு 2 பெட்ரூம் வீடு வேணும், எனக்கு ஒரு கார் வேணும், ஒரு பைக் வேணும்னு கேட்குறோம். என் குழந்தைக்கு கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரியெல்லாம் பிரார்த்தனைகள் வைக்கிறோம். எஸ்ஸாயிருந்தோம். கடவுள் உங்களுக்கு 5 பெட்ரூம் வீடு கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்கிறாரு, ஒரு பெரிய வெளிநாட்டு கார் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு. நாம் போய் என்ன பண்ணுறோம், எனக்கு இது போதும் இது போதும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு தெரியாதா நமக்கு என்ன கொடுக்கணும்னு? கடவுளுக்கு நாம் சொல்லி தான் தெரியுமா? அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம நன்றியோடு இருந்தோம்னா, கடவுளே, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு கோயிலுக்கு போகிறோம், கோயில் மூடுற நேரம் கேட்டில் சொல்கிறாங்க, சார் கோயில் மூட போகிறாங்க, சீக்கிரம் உள்ளே போங்க. டக்குன்னு என்ன பண்ணுறோம், காலில் போட்டிருந்த செருப்பை டக்குன்னு நாங்கள் உதறி விட்டுட்டு உள்ளே போயிட்டோம். போக போக தான் தோணுது, ஐயோ புது செருப்பாச்சேன்னு. சரின்னு உள்ளே போயிட்டோம். குருக்கள் ஆராதனை காட்டிகிட்டு இருக்கார், அப்படியே கண்ணை மூடும், செருப்புன்னு வந்துருச்சு. ஐயையோ செருப்பை வேறு புது செருப்பு அங்கே விட்டுட்டு வந்துட்டேனே, நான் போகிற வரைக்கும் இருக்கணுமே
அப்படின்னு கண்ணை திறந்தா குருக்கள் தீபாராதனை முன்னாடி காட்டுறாரு. அப்படின்னு தொட்டு கும்பிட்டாச்சு. சரின்னு வெளியே வந்து பார்த்தா செருப்பை காணோம். சரி, கடவுளை கும்பிட்டோமே, கடவுள் ஏதாவது காப்பாற்றி இருப்பாரா? கடவுள் எங்கே கும்பிட்டோம்? எனக்கு செருப்புன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருந்துட்டு வந்துட்டோம். எஸ்ஆர்னோ இப்போ கடவுள்கிட்ட நின்னோம், செருப்பு ஞாபகம் வந்துருச்சு. கடவுளே, நான் உன்னை நம்பி தான் இங்கே வந்திருக்கேன், உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன், என்னையும் நீயே பார்த்துக்கோ, என் செருப்பையும் நீயே பார்த்துக்கோ, எல்லாம் நீயே பார்த்துக்கோ, உனக்கு தெரியும் எனக்கு என்ன பண்ணணும்னு அப்படின்னு ஒரு நன்றியோடு சொல்லிட்டு வாங்க. நமக்கு கிடைக்கிறதும் கிடைக்கும், அந்த செருப்பும் அங்கே இருக்கும். அதுதான் நன்றியும் நம்பிக்கையும். ஸோ தேர்ந்தெடுத்த குரு மேலே நமக்கு ஒரு நன்றி இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். நம்மெல்லாம் ஒரு கதை கேட்டிருப்போம். ஒரு கதை சொல்லலாமா? ஒரு ஊரில் ஒரு பெரிய பக்தன் இருந்தார், பெரிய பக்தன். ஒரு நாள் என்னாச்சு, ஊருக்கு வெளியே இருந்து ஒரு டேம் உடைஞ்சு போச்சு. ஊருக்குள்ளே வெள்ளம் வருது. ஊர் மக்கள் எல்லாம் தேவையானதை எடுத்துட்டு மேட்டுக்கு போகிறாங்க. அப்போ இந்த பக்தர் திண்ணையில் உட்கார்ந்துக்கிட்டார். ஐயா வாங்க ஐயா போகலாம், முக்கியமானதெல்லாம் எடுத்துக்கோங்க, வெள்ளம் வருது. அதெல்லாம் நீங்கள் போங்க ஐயா, என் கடவுள் இருக்கார், அவர் பார்த்துக்குவார் என்னையன்ட்டார். சரின்னு ஊர் மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. தண்ணி ஏறிட்டே இருக்குது. இவர் ஓட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டார். அப்போ ஒரு போட்டு வந்துச்சு. ஐயா வாங்க போட்டுக்கு, மேடான இடத்துக்கு போயிடலாம். அதெல்லாம் நீங்கள் போங்க ஐயா, என் கடவுள் வருவார், பார்த்துக்கலாம். போட்டுக்காரரும் போயிட்டாரு. இவர் இன்னும் மேலே போய் உச்சியில் நின்றுட்டார். அப்போ ஒரு ஹெலிகாப்டர் வந்துச்சு, கைத்தை விட்டாங்க. ஐயா கைத்தை பிடிச்சிக்கோங்க, மேடான இடத்துல விட்டுறோம். அதெல்லாம் நீங்கள் போங்க ஐயா, என் கடவுள் என்னை பார்த்துக்குவாருன்ட்டார். ஹெலிகாப்டருக்காரரும் போயிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் இவரும் போயிட்டார். அங்கே போய் கடவுள்கிட்ட கேட்குறாரு, கடவுளே எவ்வளோ பெரிய பக்தன், என்னை காப்பாற்றாமல் விட்டுட்டியே. அட முட்டாள் பக்தா, நீ எவ்வளவு முரட்டு பக்தன்னு எனக்கு தெரியுமே, அதனால தானே உன்னை 4 பேர்த்த அனுப்பிச்சு நீ வா போலான்னு கூப்பிட்டேன், நீ வரமாட்டேன. அட இவ்வளவு முரட்டு பக்தியோடு இருக்கிறானே எப்படி விடுறது? ஒரு போட் அனுப்பிச்சு வச்சேன், நீ அதுலேயும் வரமாட்டேன. அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு வச்சேன், அதுலேயும் நீ வரலேன்னு. உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வாய்ப்பையும் நான் கொடுத்துட்டேன், நீ பயன்படுத்திக்கலன்னு சொன்னார். புரியுதுங்களா? இது மாதிரி குருவின் அருள் நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அதை பொறுத்தது. இப்போ நம்ம இங்கே எல்லோரும் உட்கார்ந்துருக்கோம்னா, நிலா இருக்குது. நிலா வெளிச்சம் இங்கே நமக்கு கிடைக்காது. மேலே போயோ அல்லது வெட்ட வெளியில் போய் நின்னா வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். ஆனால் நிலா வெளிச்சம் எல்லாருக்கும் இருக்குது. எஸ்ஆர்னோ புரியுதுங்களா? அது மாதிரி குருவின் அருள் எல்லோருக்கும் சமம். எப்போ நாம் ஒரு சரியான குருவை கெட்டியாக பிடிச்சிட்டு நன்றியோடும் நம்பிக்கையோடும் பயணம் போகிறோமோ, அப்போது அந்த கிரேஸ் நமக்குள்ளே ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதுதான் மிராக்கிள்ஸ். புரியுதுங்களா? அதுதான் மிராக்கிள்ஸ்னு சொல்கிறது. நாம் எதிர்பார்க்கவே மாட்டோம், அவ்வளவு விஷயங்கள் நமக்கு அடுத்தடுத்து கிளியர் ஆகிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். நமக்கு சொந்த பிரச்சனைகளா, குடும்பத்தில் பிரச்சனைகளா, தொழிலில் பிரச்சனைகளா, முதல் நீங்கள் அந்த அமைதி மனசுக்கு வரணும். மனசில் நினச்சி கடவுளாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடும் நன்றியும் உணர்ச்சியும் அங்கே வெளிக்காட்டினால் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது தானாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ ஒரு மகான், ஒரு அவதார், நாம் வாழ்கிற காலத்திலேயே கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு மகான் நமக்கு கிடைச்சிருக்கார். இன்றைக்கி 192 நாடுகளில் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. எல்லா ஜாதி மதம் எல்லா நாட்டுக்காரரும் அவரை ஏற்றுட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகான் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர், எவ்வளோ ஒரு பெருமை நமக்கெல்லாம், ஆமாவா இல்லைங்களா? ஸோ அதனால் பயிற்சி பண்ணினவங்க எப்போ கஷ்டமோ அப்போ தான் குருவை இன்னும் கெட்டியாக பிடிச்சிட்டு வரணும். கஷ்டம் வரும், கெட்டியாக பிடிச்சி பாருங்க, அப்படியே பனி மாதிரி போகும். கோர்ஸ் பண்ணாதவங்கெல்லாம் இருக்கீங்கல்ல, இந்த உலகத்தில் 2 வகை மக்கள் இருக்காங்க. சரிங்களா? 2 வகை மக்கள். ஒரு வகை மக்கள்
வாழும் கலை பயிற்சி எடுத்தவர்கள். இன்னொன்னு யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாழும் கலை பயிற்சி, வாழும் கலை பயிற்சி எடுக்க போகிறவர்கள் கண்டிப்பா அவங்க எடுப்பாங்க. புரியுதுங்களா? ரெண்டே தான், வேற வழியே கிடையாது. இந்த கலியுகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், அத்தனையும் தாண்டி தான் நம்ம வாழ்க்கை. எஸ்ஆர்னோ அப்போ கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு மரக்கட்டை தண்ணியில் பிடிச்சிட்டா எப்படி நம்மளை கொண்டு போய் கரை சேர்த்துமோ, அப்படி வாழ்கின்ற ஒரு குருவோட காலை கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவார். எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துவார். என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நான் 30 வருஷமாக இந்த இயக்கத்தில் சேவை பண்ணிகிட்ருக்கேன். குருஜி எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன ஒரே வார்த்தை தான் இன்னும் என் காதில், என் வேலையை நீ பார், உன் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். 30 வருஷமாக அப்படி தான் போயிட்டுருக்கு. நான் அவர் வேலையை பார்த்துட்டே இருக்கேன், அவர் எனக்கு என்ன வேணுமோ எல்லாம் அவர் பார்த்துட்ருக்கார். அது தானாக நடக்குது. அதுதான் மிராக்கிள்ஸ். புரியுதுங்களா? குழந்தை படிப்பிலிருந்து, வேலையிலிருந்து, கல்யாணமாகிறதுலேருந்து எல்லாம் அது தானாக நடக்குது. நான் பாட்டுக்கு ஊராக சுற்றிட்டு இருக்கேன், ஆனால் அது பாட்டுக்கு தானாக நடக்கும். எப்போ அந்த நன்றியும் நம்பிக்கையும் நமக்குள்ளே நிறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எண்ணங்கள் செயலாகும். நீங்கள் என்ன ஆழமாக நினைக்கிறீங்களோ அது நடந்தே தீரும். புரியுதுங்களா? ஏன்னா அதுக்கு பின்னாடி குரு இருக்கார். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அவர் நமக்கு 10 ஸ்டெப்பு முன்னாடி வருவார். வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ அதனால் பயிற்சி பண்ணாதவங்க கூடிய சீக்கிரமாக எங்கே போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழும் கலை பயிற்சியை கட்டாயம் பண்ணுங்க. இன்றைய உலகில் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உணர்ச்சிகளை எப்படி கையாள்வது. ஏன்னா காலையில் எந்திரிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கோம், அமைதியாக இருக்கிறோம், கோபப்படுறோம், வெறுப்பு வருது, பயம் வருது, எல்லாமே வருது. எஸ்ஆர்னோ வருதா இல்லைங்களா? அதெல்லாம் வரலின்னா அப்புறம் நம்ம ஜடம். எஸ்ஆர்னோ எல்லாமே வரும், வரணும். ஆனால் அதை எப்படி நம்மளையும் பாதிக்காம சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்காம கையாள்வது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கிறது தான் வாழும் கலை. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உணர்ச்சிகளை கையாளும் விதம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. குருஜி அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டேன். கட்டாயம் எல்லோரும் பயிற்சிகள் எடுத்துக்கோங்க.